வணக்கம் என் செல்வங்களே, வணக்கம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, ஏன் ஏன் செல்வங்களே. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் என்ன ஏதோ நினச்சின்னு சொல்கிறீங்க? இல்லை, ஒரு முறை பெங்களூரில் நான் வீடு இருக்கிறேன். அங்கே இருக்கும்போது எங்களுக்கு வதிவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு போர்ஷன் எக்ஸ்ட்ரா, ஒரு ரூமை எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அதை வாடகைக்கு விட்டுருந்தோம். அப்பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு தம்பதிகள் வந்து குடியேறினார்கள். எங்கள் வீட்டில் தங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அப்பொழுதுதான் புதிதாக கட்டின வீடு அது. இன்னும் அவன் வெளிப்புறத்தில் எல்லாம் சிமெண்ட் வேலையெல்லாம் அப்படியே இருந்தது. பிளாஸ்டிக்கெல்லாம் ஆகலை. பிளாஸ்டிக் ஆகாமல் எப்படி பெயிண்டிங் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி அது அரைக்குறையாக இருந்தது. அந்த பெண்மணி ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவன் கணவனும் அதே ஊரில் இருந்தவர். இருவரும் திருமணம் ஆகி என்னுடைய வீட்டில் குடியிருந்தார்கள். அப்பொழுது ஒரு முறை அந்த பெண், படித்த பெண், எம்எஸ்சி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸா, எம்எஸ்சி, அவருடைய கணவன் இஎன்டி, கித்வாய் ஹாஸ்பிட்டலில் அவர் பெரிய டாக்டர் இருந்தார், சர்ஜன். அவங்க அப்பா ஆந்திராவில் ஒரு பெரிய நிர்வாகத்தில் அவர் பெரிய டாக்டர் இருந்தார், ஜீன். அவரும் ஒரு பெரிய சர்ஜன், ஒரு ஜீன் இருந்தார். அவருடைய மகன் இவர் இஎன்டி சர்ஜரி செய்யக்கூடிய டாக்டர் இருந்தார். இந்த பெண்ணை வந்து எம்எஸ்சி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். அவர்கள் எங்கள் வீட்டில் இருந்தது எங்களுக்கும் ஒரு பெருமை. நமது வீட்டில் இப்பேற்பட்ட அவர்கள் இருக்கிறார்களே, நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருந்தோம். ஒரு முறை அந்த பெண்மணி சொன்னார்கள், அங்கிள், உங்களை பார்த்தால் இந்த வெளிப்புற வீடு மாதிரி இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் உள்ளம், உங்கள் மனசு எப்படி இருக்கிறது என்றால், இந்த வீட்டிற்கு உள்ளே நான் வெளிப்புறத்தில் நான் அந்த ஃபினிஷிங் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருந்தது. அவள் ஆனால் உள்புறத்தில் நல்ல பிளாஸ்டிக் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளே வந்தால் அப்படிப்பட்ட அழகாக இருக்கும் அந்த வீடு. அப்படி இருந்த வீடு. அப்போ அந்த அம்மா, அந்த பெண் சொன்னது, நான் பெருமைக்காக சொல்லவில்லை, அங்கிள், உங்களை பார்த்தா இந்த வீட்டின் வெளிப்புறம் மாதிரி இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளம், உங்கள் மனசானது இந்த வீட்டுக்குள்ளே இருப்பது போல் இருக்கிறது. உங்கள் மனசு அவ்வளோ தூய்மையாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல அழகாக, ஒரு நல்ல மனிதராக இருக்கிறீர்கள், அப்படி என்று சொன்னார்கள். என்னை பெருமைப்படுத்தி கொள்ள நான் இதை சொல்லவில்லை. உங்களை பார்த்தா உங்களுடைய மனசு ரொம்ப
தூய்மையாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. ஒருவேளை நான் வந்து இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற மாதிரி அசிங்கமாக அவர்களுக்கு தெரிந்ததோ என்னவோ தெரியவில்லை. இருந்தாலும் என் உள்ளத்தை புரிந்து கொண்டு உங்கள் உள்ளம் மிகவும் அழகாக இருக்கிறது. நாங்கள் உங்கள் வீட்டில் இருப்பது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஒரு நல்ல மனிதர் வீட்டிலே நாம் வந்து குடியிருக்கிறோமே என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே இப்போ வந்துச்சு. அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வணக்கம்.